அன்பிற்கினிய உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம். அன்பு உறவுகளே, நாம் அரசயோக விதிகள் என்று நாம் சொல்லக்கூடிய அரசயோக விதிகளை பல ஜாதகங்களிலே நாம் பொருத்தி பார்த்து வருகிறோம். இன்றைய அரசர்கள் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர்கள், பிரதமர்கள் என்று பலருடைய ஜாதகங்களையும் நாம் ஆய்வு செய்து நாம் சொல்லக்கூடிய அரசயோக விதிகளின் சுபத்தன்மை, ஒளித்தன்மைக்கு ஏற்ப அவர்களுடைய அதிகாரம் எந்த அளவிற்கு இருந்தது என்பதையும் நாம் வீடியோக்களாக வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில் தமிழகத்தில் முதலமைச்சர்களாக இருந்த பலருடைய ஜாதகங்களையும் நாம் ஆய்வு செய்திருக்கிறோம். பிரதமர்களுடைய ஜாதகங்களையும் ஆய்வு செய்திருக்கிறோம். அந்த அளவில் இன்றைக்கு இந்திய தேசத்தில் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். ஏனென்றால் நாம் சொல்லக்கூடிய அரசயோக விதிகள் பொருந்தி இருந்தால் மட்டுமே ஒருவர் அரசாங்கம், அரசியலிலே உயர் பதவிகளை பெற முடியும், அரசாங்கத்தை நிர்வகிக்க முடியும், அதிகாரம் பண்ண முடியும். இந்த விதிகள் பொருந்தி வரவில்லை என்று சொன்னால் அவர் அரசியலில் ஈடுபட்டாலும் பெரிய வெற்றியை பெற முடியாது. அந்த வகையில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். சுதந்திரம் கிடைத்த காலகட்டத்தில் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று கொண்டாடப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் பிரதமராக இருக்க வேண்டும். மகாத்மா காந்தி அவர்களினுடைய முயற்சியினால் பிரதமராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படி என்றால் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய ஜாதகத்தை விட நேரு அவர்களுடைய ஜாதகம் சற்று வலிமையாக இருந்திருக்க வேண்டும், கூடுதல் ஒளித்தன்மையாக இருந்திருக்க வேண்டும். எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். சரி, நாம் சொல்லக்கூடிய அரசயோக விதிகள் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஜாதகத்திலே எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். கடக லக்கணம், கடக ராசி, லக்கணத்திலேயே ராசியாதிபதியும் லக்னாதிபதியுமான சந்திரன் ஆட்சியாக இருக்கிறார். இதுவே ஒரு மிகச்சிறந்த யோகம். சிறப்பான ஒரு லக்கணம், சிறப்பான ராசி. லக்கணத்தில் லக்னாதிபதியே ஆட்சியாக இருக்கிறான், அதுவும் ராசியாதிபதியும் அவனே. மிகவும் சிறந்த ஒரு ஜாதகம். என்னதான் ஜாதகம் சிறப்பாக யோக ஜாதகமாக இருந்தாலும் அரசியலிலே அதிகாரம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் சொல்லக்கூடிய அரசயோக விதிகள் பொருந்தி இருக்க வேண்டும். அந்த அரசயோக விதிகள் எப்படி இருக்கிறது? அதிலே முதன்மை விதி ராஜ கிரகங்களான சூரியன், குரு, செவ்வாய் பங்கப்படாமல் சுபத்துவமாக இருக்க வேண்டும். இங்கே முதன்மை ராஜகிரகமான சூரியன் கோணத்தில் இருக்கிறார், நன்றாகவே இருக்கிறார். அதோடு இருள் கிரகங்களின் பார்வையிலும் இல்லை, அவரது நண்பர் வீடான செவ்வாயினுடைய வீட்டிலும் இருக்கிறார். சூரியன் நன்றாகவே இருக்கிறார். அடுத்த ராஜகிரகமான குரு இங்கே ஆட்சியாக இருக்கிறார். கேதுவோடு இணைந்திருந்தாலும் அவரது சொந்த வீட்டிலே இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறார். குருவும் நன்றாக இருக்கிறார். அடுத்ததாக செவ்வாய் லக்கணத்திற்கு 3ஆம் இடத்திலே சிறு மறைவு என்று சொன்னாலும் 3ஆம் இடம் என்பது பெரிய மறைவு கிடையாது. அதே நேரத்தில் இருள் கிரகங்களின் இணைவோ பார்வையோ இல்லை, செவ்வாயும் நன்றாகவே இருக்கிறார். இங்கே ராஜ கிரகங்கள் நன்றாகவே இருக்கிறது. அடுத்த நமது விதி ஒளி கிரகங்கள் பங்கப்படாமல் இருக்க வேண்டும். ஏற்கனவே ஒளி கிரகங்களான சூரியன், குரு நன்றாகவே இருக்கிறார்கள். அடுத்த ஒளி கிரகமான சுக்கிரன் இங்கே ஆட்சியாக இருக்கிறார். 2 குருவும் இங்கே ஆட்சியாக இருக்கிறார்கள். தேவகுருவான வியாழ பகவானும் ஆட்சியாக இருக்கிறார். அசுர குருவான சுக்கிர பகவானும் இங்கே ஆட்சியாக இருக்கிறார்கள். சந்திரன் இங்கே தேய்வரை சந்திரனாக இருந்தாலும் லக்னாதிபதி ராசியாக இருந்து ஆட்சியாக இருக்கிறார். ஆட்சி பெற்ற சந்திரனாகவே பலமாக இருக்கிறார். இங்கே ஒளி கிரகங்களும் நல்ல நிலையில் இருக்கின்றன. அடுத்த நமது 3வது விதி, ஒருவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் சிம்மம் நன்றாக சுபத்துவமாக ஒளித்துவமாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே தைரியஸ்தானமான மேஷமும் நன்றாக இருக்க வேண்டும். தைரியம் இல்லாத ஒருவர் அதிகாரத்திற்கு வர முடியாது, அதிகாரம் செலுத்த முடியாது. எனவே மேஷம், சிம்மம் இரண்டுமே ஒளித்துவமாக சுபத்துவமாக பலமாக இருக்க வேண்டும். இங்கே மேஷாதிபதியான செவ்வாய் தனது 8ஆம் பார்வையாக பார்த்து மேஷத்திற்கு பலம் கொடுக்கிறார். அதோடு குரு பகவானும் 5ஆம் பார்வையாக மேஷத்தை பார்த்து மேஷத்தை கூடுதலாக ஒளித்தன்மையாக்குகிறார். மேஷம் பலமாக இருக்கிறது.
அதே நேரத்திலே சிம்மத்திலே சனி அமர்ந்து இருள் படிந்திருக்கிறது. அந்த இருளை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக பார்த்து இருளை அகற்றியிருக்கிறார். சனியையும் சுபத்துவப்படுத்தியிருக்கிறார். குரு பகவானின் பார்வையால் மேஷமும் சிம்மமும் ஒளித்துவமாகி இருக்கிறது. மேஷம் சிம்மம் பலமாக ஒளித்துவமாக சுபத்துவமாக இருக்கிறது. அடுத்த நமது விதி, ராசி லக்னம் சுபத்துவமாக ஒளித்துவமாக நன்றாக இருக்க வேண்டும். இங்கே ராசி லக்னம் இரண்டுமே கடகம். அதில் லக்னாதிபதி ராசியாதிபதியாக சந்திரனே ஆட்சியாகவும் இருக்கிறார். ராசி லக்னம் நன்றாக இருக்கிறது. அடுத்த நமது விதி, சூரியன் சந்திரன் தங்களுக்குள் கோணம், கேந்திரம் அல்லது 9, 10, 11 தொடர்பில் இருக்க வேண்டும். சூரிய சந்திரர்கள் இங்கே தங்களுக்குள் 5, 9 என்ற திரிகோணத்தில் இருக்கிறார்கள், நல்ல நிலையில் இருக்கிறார்கள். இது நாம் சொல்லக்கூடிய அரச யோக விதிகளிலே மிகப்பெரிய சுபத்துவமான விதியாக இருக்கிறது. ஒருவர் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் தான் அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் தனது பேச்சை கேட்க வேண்டும், தனக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சனி சுபத்துவமாக இருக்க வேண்டும். இங்கே சிம்மத்தில் அமர்ந்த சனியை குரு பார்த்து சுபத்துவமாக இருக்கிறார். இந்த விதியும் நன்றாகவே இருக்கிறது. அடுத்த நமது முக்கியமான விதி, ஒருவர் ஆட்சி அதிகாரம் அரசியலிலே உயர வேண்டும், அதிகார பதவி அடைய வேண்டும் என்று சொன்னால் 6ஆம் இடம் என்பது அடிமைத்தனம், 10ஆம் இடம் என்பது அதிகாரத்தனம். அந்த 10ஆம் இடத்தோடு சிம்மம் தொடர்பில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆட்சி அதிகாரத்தில் ஒருவர் அமர முடியும். அந்த அளவிலே இங்கே சிம்மாதிபதி, இங்கே சிம்மத்திலே சனி அமர்ந்திருக்கிறார். சிம்மத்திலிருந்து 10ஆம் இடமான மேஷத்தை யாரும் பார்க்கவில்லை. அதோடு சிம்மாதிபதியான சூரியனும் 10ஆம் இடமான மேஷத்தை பார்க்கவில்லை. 10ஆம் இடத்ததிபதியான செவ்வாயும் சிம்மத்தையோ சிம்மாதிபதி சூரியனையோ பார்க்கவில்லை. இங்கே சிம்மம் 10ஆம் இடம் தொடர்பில் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் 10ஆம் அதிபதியான செவ்வாய் சிம்மாதிபதியான சூரியனின் நட்சத்திரமான உத்திரம் 4ஆம் பாதத்திலே அமர்ந்திருக்கிறார். சிம்மம் 10ஆம் அதிபதி தொடர்பு இருக்கிறது. சிம்மாதிபதி 10ஆம் அதிபதி தொடர்பில் இருக்கிறது. இந்த விதியும் சரியாகவே இருக்கிறது. அரசாங்கம், அரசியல் என்று சொன்னாலே ரகசியங்களை உள்ளடக்கியது. ரகசியங்களை சொல்லக்கூடிய, திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களான 6, 8, 12ஆம் இடங்கள் தொடர்பில் இருக்க வேண்டும். இங்கே 6, 8, 12ஆம் இடங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். கடக லக்கணத்திற்கு 6 குரு 6ஆம் இடத்திலேயே ஆட்சியாகி அமர்ந்திருக்கிறார். 8 சனி சிம்மத்திலே அமர்ந்திருக்கிறார். 8 சனியை தனது 9ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். 6, 8 தொடர்பில் இருக்கிறது. 8 சனி சிம்மத்திலே அமர்ந்து தனது 3ஆம் பார்வையாக 12ஆம் அதிபதியான புதனை பார்க்கிறார். 6, 8, 12 தொடர்பில் இருக்கிறது. அதற்கடுத்து முக்கியமான விதியாக நாம் சொல்லுகின்ற லக்ன புள்ளி ராஜ கிரகங்கள் புஷ்கர நவாம்ச பாகையில் இடம்பெற்றிருக்க வேண்டும். இங்கே லக்கண புள்ளி ஆயில்யம் 2ஆம் பாதத்திலே இருக்கிறது, புஷ்கர நவாம்ச பாகையில் இல்லை. லக்னாதிபதி ராசியாதிபதியான சந்திரனும் இங்கே ஆயில்யம் 1ஆம் பாதத்திலே இருக்கிறார், புஷ்கர நவாம்ச பாகையில் இல்லை. ஆனால் சிம்மாதிபதியான சூரியன் விஷாகம் 4ஆம் பாதத்திலே புஷ்கர நவாம்ச யோகத்திலே இருக்கிறார். சிம்மாதிபதி இங்கே கூடுதல் சுபத்துவத்தோடு ஒளித்துவத்தோடு யோகத்தோடு அதிகாரத்தோடு இருக்கிறார். அதற்கடுத்து மேஷாதிபதியான செவ்வாயும் இங்கே உத்தரம் 4ஆம் பாதமான புஷ்கர நவாம்ச பாகையில் இடம்பெற்றிருக்கிறார். இங்கே ஆட்சி அதிகாரங்களை சொல்லக்கூடிய சிம்மாதிபதியான சூரியனும் மேஷாதிபதியான செவ்வாயும் புஷ்கர நவாம்ச பாகையில் இடம்பெற்றிருப்பதால் கூடுதலான அதிகாரங்கள் இவருக்கு கிடைத்திருக்கிறது. எனவே நாம் சொல்லக்கூடிய அரச யோக விதிகள் அனைத்துமே பாரத பிரதமராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஜாதகத்திலே கச்சிதமாக பொருந்தி வருகிறது. எனவேதான் பிரதமர் என்ற பதவியிலே 3 முறை அலங்கரித்திருக்கிறார். நாம் சொல்லக்கூடிய இந்த அரச யோக விதிகள் ஒரு ஜாதகத்திலே பொருந்தி வரவில்லை என்று சொன்னால் அவர் எத்துணை காலம் அரசியலிலே இருந்தாலும் அதிகார பதவிகளை பெற முடியாது, அதிகாரம் செலுத்த முடியாது. அந்த வகையில் நாம் சொல்லுகின்ற அரச யோக விதிகள் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஜாதகத்திலே கச்சிதமாக பொருந்தி வருகிறது.
அதனால்தான் அவர் 3 முறை இந்திய தேசத்திலே பிரதமராக ஆட்சி புரிந்திருக்கிறார். நன்றி உறவுகளே. மீண்டும் மற்றுமொரு அரசயோக விதிகளை அரசயோக ஜாதகத்தில் ஆய்வு செய்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க.